Hi guys, welcome to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா கழுகி வச்சுக்கலாம். இது 1.5 கிலோ சிக்கனு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நாம் வந்துட்டு இதுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறோம் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு உடைச்ச முட்டை கருவோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு பொடி, அதாவது காஷ்மீர் மிளகு பொடி இருந்தால் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பு எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தூக்கலாக தான் போடுவோம். ஏன்னா நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஜாஸ்தி போட மாட்டேன், கொஞ்சமாக இருக்கும் போட்டுக்குவேன். அதான் கிறிஸ்பியாக இருக்கும். ஜாஸ்தியாக போட்டால் ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவர் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லாவே கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எக்கு போட்டிருக்கோம். பின்ன சிக்கன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அது நல்லாவே நம்ம நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்க்யூஸ் பண்ணி அதில் உள்ள சாரெலாம் வந்து அதில் படுற மாதிரி நல்லாவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். இப்போது இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா உள்ளே இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் இது வந்து ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சிக்கன் வறுத்தது தான். ஸோ அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்க, அப்போ வறுத்தது தான். இப்போ நம்ம அதே எண்ணெய் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸு ட்வைஸு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் சூடானோன்னா ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஏன் கருவேப்பிலை போடுறோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டோம்னா சிக்கன் வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட்றலாம். ஏன்னா மொறுன்னு இருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் சாப்பிட்றலாம் நம்ம. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணி எடுக்கணும். சரி, இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேட்சையும் வந்து இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸும் பின்ன ஆனியனும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது செகண்ட் பேட்ச் இப்போ வேகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து இப்போ டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். ஸோ இனி லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள். ஸோ பாய், தேங்க்யூ.